Good morning. Good morning. Good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. So, நேற்றைய கிளாஸ்ல நம்ம மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல குட் மார்னிங்மா குட் மார்னிங் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு இன்ட்ரோ பார்ட்டை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா பாலி நியூக்ளியோடைடு சங்கிலி, சரியா? பாலி நியூக்ளியோடைடு சங்கிலியோடைய அமைப்பை பத்தி பார்த்திருந்தோம். சரியா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு சில கேள்விகளை அதுல இருந்து கேட்டுட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் வித் சஞ்சனா. சார், பெரும்பாலான வைரஸ்கள்ல எது மரபு பொருளாக இருக்கிறது? ஆர்என்ஏ சார். ஆர்என்ஏ தான் பெரும்பாலான வைரஸ்கள்ல மரபு பொருளாக இருக்குது. தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது சப்ரீன். சப்ரீன் 5 ஃபேக்டரி ஆஃப் பேஜ் 5 ஃபேக்டரி ஆஃப் பேஜ்ல எத்தனை நியூக்ளியோடைடுகள் இருக்கு? 5 ஃபேக்டரி ஆஃப் பேஜ் 5386 நியூக்ளியோடைடுகள் 5 ஃபேக்டரி ஆஃப் பேஜ்ல இருக்கு. ரைட்டா? அடுத்து கோகுல். கோகுல் சார், இந்த லாம்டா பாக்டீரியா பேஜ்ல எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு? எவ்வளவு காரணிகள் இருக்கு? சார் ஒரு டைம் தெரிவிக்கலாம் சார். லாம்டா பாக்டீரியா பேஜ்ல இருக்கக்கூடிய கார இணைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சார் கார சார் present in lambda bacteria phage. சார் ஹலோ சார். சொல்லுப்பா. கார இணைகள் என்ன சார்? base pair. How many base pairs are present in lambda bacteria phage? சார் 48502 சார். 48502. இங்கிலீஷ் மீடியமா தம்பி? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. ஐ வில் ஆஸ்க். நோ ப்ராப்ளம். ரைட். அடுத்து வந்து கோமதி. சார், ஹியூமனுடைய ஆப்ளாய்ட் டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர் இருக்கு? ஹியூமனுடைய ஆப்ளாய்ட் டிஎன்ஏல ஒற்றை மடிய டிஎன்ஏல எவ்வளவு கார இணைகள் இருக்கு? How many base pairs are present in haploid content of human DNA? 3.3 into 10 power 9 base pairs. ஆமா, 3.3 into 10 to the power of 9 base pairs. Okay, okay, thank you. குணவதி. எஸ் சார். டிப்ளாய்டு டிஎன்ஏல ஹியூமனோட டிப்ளாய்டு டிஎன்ஏல எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு? டிஎன்ஏ 6.6 into 10 power 9 சார். 6.6 into 10 power 9. 6.6 into 10 power 9 அதுல இருக்கும். ரைட். அடுத்தது கீர்த்தனா. நோ, அதுக்குள்ள ஆளு இல்லையா? மகா கங்கை. சார், ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்றது என்ன? ஒரு நியூக்ளியோசைடு என்றால் என்ன? நியூக்ளியோசைடு என்றால் என்ன? திவ்யா, நியூக்ளியோசைடு என்றால் என்ன? சுகர் பிளஸ் நைட்ரஜன் காரம் பிளஸ் சுகர் சார். நைட்ரஜன் காரம், நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு. நவீன் சார், நியூக்ளியோசைடுல இப்ப சொன்னாங்க சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன மாதிரியான சுகரா இருக்கும்? Which type of sugar present in nucleoside? எந்த மாதிரியான? 2-deoxyribose சர்க்கரை சார். 2-deoxy புரியல. ரிபோஸ் சர்க்கரை. டிஆக்சிரிபோஸ் சர்க்கரை அல்லது ரிபோஸ் சர்க்கரை, அவ்வளவுதானே? அதான் சார் 2-deoxyribose சர்க்கரை சார். 2னா அந்த ரெண்டாவது இது அந்த இடத்தோட சேர்த்து சொன்னது சார். ரைட் ரைட். ஓகே ஓகே. தேங்க் யூ. சாந்தினி. சார்,
ஒரு நியூக்ளியோடைடு என்றால் என்ன? ஒரு நியூக்ளியோடைடு என்றால் என்ன? One nucleotide is equal to ரமணா, ஒரு நியூக்ளியோடைடு என்பது என்ன? Base pair plus sugar plus phosphate. நைட்ரஜனஸ் காரம் பிளஸ் சர்க்கரை பிளஸ் பாஸ்பேட், இது மூணும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஓகே, அன்பரசு சார், நைட்ரஜன் காரங்கள் என்னென்னலாம் இருக்கு? நைட்ரஜனஸ் பேசஸ் என்னென்னலாம் இருக்கு? அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில், தைமின் சார். அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில், தைமின். ஓகே, லீலாவதி சார் பியூரின் காரங்கள் என்னென்னலாம் இருக்கு? அடினைன் குவானைன் சார். அடினைன், குவானைன் பியூரின் காரங்கள். ஓகே, கவிதா பைரிமிடின் காரங்கள் என்னென்னலாம் இருக்கு? கவிதா. நம்புறதா பைரிமிடின் காரங்கள்? சைட்டோசின் தைமின் சார். ஆர்என்ஏ வந்து யுராசில் வரும் சார். ஆர்என்ஏ இருந்தா யூராசில் வரும். அப்ப மொத்தமா ஜென்ரலா சொல்ல போனா டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுத்துக்கு சேர்த்து பைரிமிடின் காரங்கள் என்னென்ன? தைமின், சைட்டோசின், யுராசில் சார். தைமின், சைட்டோசின், யூராசில். ஓகே ஓகே. பிரியதர்ஷினி சார் இந்த பியூரின் காரங்கள் இருக்கு, பிரமிடின் காரங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அடினைன் என்ற பியூரின் காரம் எந்த பைரிமிடின் காரத்தோடு இணையும்? அடினைன் குவானைன் அடினைன் குவானைன் கூட இணையுமா? பியூரின் ஆல்வேஸ் பேர் வித் பிரமிடின்மா. பியூரின் காரங்கள் எப்பொழுதும் பைரிமிடின் காரங்களோடு இணையும். சரியா? என்னோட கொஸ்டின், அடினைன் இஸ் ஒன் ஆஃப் த பியூரின். அடினைன்ன்றது ஒரு பியூரின். சரியா? அது தைமின். அதுக்கே அவ்வளோ கன்ஃபியூஷனு. அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் தைமின், அவ்வளவுதானே? ரைட்டா? ரைட். கோகிலா அம்பிகேஸ்வரி அடினைன் தைமினோடு இணைகிறது. அப்ப அவைகளுக்கு இடையே என்ன பாண்ட் இருக்குன்னு சொன்னேன்? எந்த பிணைப்பு? என்ன பாண்டு? பாண்டோட பேர் என்ன? டபுள் பாண்ட். ஓகே, கரெக்ட். என்ன பிணைப்பு? N கிளைகோசைடிக் பிணைப்பா ரெண்டு காரங்களுக்கு இடையே இருக்கும்? நோ. இப்ப பாரு அனிதா. ரெண்டு நைட்ரஜன் காரங்களுக்கு இடையே, அதாவது அடினைன் தைமின்களுக்கு இடையே என்ன பிணைப்பு இருக்கும்னு கேட்டேன். Which bond present in between adenine and thymine? Solomon. ஹைட்ரஜன் சார். ஹைட்ரஜன் பிணைப்புமா? சரி சாலமன், ஒன் மோர் கொஸ்டின். இந்த N கிளைகோசைடிக் பாண்ட் எங்க இருக்கும்? நைட்ரஜன் காரத்துக்கும் சர்க்கரைக்கும் இடையே. ஆமா, நைட்ரஜனஸ் பேஸுக்கும் சுகருக்கும் நடுவுல இருக்கிறது தான் N கிளைகோசைடிக் பாண்ட். சரியா? எந்தெந்த பாண்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோ. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது யாரு? ஜெகதீஷ். எஸ் சார். ரைட். இந்த டிஆக்சி ரைபோ சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? டிஆக்சி ரைபோ சர்க்கரையில வந்து அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் இருக்குங்க சார். ரைபோ சர்க்கரையில வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமினுக்கு பதிலாக யுரேசின் இருக்குங்க சார். ஜெகதீஷ், நீங்க சொல்றது வந்து நைட்ரஜனஸ் பேஸ் ராஜா. அதாவது நைட்ரஜன் காரங்கள்ல தான் சொல்றீங்க. டிஎன்ஏல என்ன இருக்கும், ஆர்என்ஏல என்ன இருக்குன்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வி வந்து டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம்? அதான் கேள்வி, என்னோட கேள்வி.
தெரியலையா? ரைட், ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எஸ்டி சார் டிஆக்சில வந்து செகண்ட் கார்பன்ல OH குரூப்ல வந்து O வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கும் சார். ஆனா அது ரைபோஸ்ல வந்து OH குரூப் இருக்கும் சார் செகண்ட் கார்பன்ல. ரைட் 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 ரைட், தேங்க்யூ. புரிஞ்சுச்சா ஜெகதீஷ்? இதான் டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரைக்கும் ரைபோஸ் சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஜெயஸ்ரீ, இது ரிபோஸ் சர்க்கரை, டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை, டிஆக்சி ரிபோஸ் சுகர், ரிபோஸ் சுகர், இதெல்லாம் எத்தனை கார்பன் கொண்டது? how many carbon compounds are present in sugars? 4 கார்பனா? 1 2 3 4 போட்டு பாக்குறியா? என்ன எம்எஸ்டி எத்தனை கார்பன் இருக்குமா? 5 கார்பன் சார். 5 கார்பன்மா. பென்டோ சுகர், சரியா? என்ன சொல்றோம்? பென்டோ சுகர். பென்டோஸ்னா 5 அப்படின்னு சொல்றோம், சரியா? இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, அண்ட் அதோட கண்டினியூட்டியை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? பார்த்துடலாம். இதோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம இது வரைக்கும் தான் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நைட்ரஜனஸ் காரம் பிளஸ் சுகர், சரியா? நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம், சரியா? அண்ட் இந்த நைட்ரஜனஸ் பேஸ், இந்த நைட்ரஜன் காரம் முதல் கார்பன்ல, இங்க பாத்துக்கோ, இது ஃபர்ஸ்ட் கார்பன், முதல் கார்பன்ல இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும், சரியா? இங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு படிச்சோம், சரிங்களா? அதே போல இது 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன், 5வது கார்பன். இந்த 5வது கார்பன்ல பாஸ்பேட் குரூப் இணையும். சரி, அப்ப ஒரு நியூக்ளியோடைடு என்பது நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட், இது 3ம் சேர்ந்ததுதான் ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் ஒண்ணு சொன்னேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5852 5852 பேஸ் பேர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பேஸ் பேர், அதாவது 5852 கார இணை இருக்குன்னா how many nucleotides are present? எத்தனை நியூக்ளியோடைடுகள் இருக்கும்? சொல்லுங்க. into 2 போட்டா கிடைக்கும் சார். into 2 போட்டா கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 11704 சார். ஓகே, நான் மேக்ஸ் கொஞ்சம் வீக், பார்த்து வரேன். கரெக்டா? சரியா? அப்ப ஒரு கார இணைன்றது என்னன்னு சொன்னேன், நேத்தே சொன்னேன். ஒரு கார இணைன்றது என்னன்னு சொன்னேன்? ஒரு பேஸ் பேர்னா என்ன? 2 நியூக்ளியோடைடு. 2 நியூக்ளியோடைடு. அப்ப நேத்து அதை காத்துட்டு வாங்கன்னு சொன்னா இதுதான் ஆன்சர், அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. பேஸ் பேரோட டபுள் மடங்கு தான் நியூக்ளியோடைடோட எண்ணிக்கை, சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். தைமின் டிஎன்ஏவில் மட்டும் காணப்படும், யுராசில் ஆர்என்ஏவில் மட்டும் காணப்படும். இது அதாவது பியூரின் காரங்கள், பிரமிடின் காரங்கள் நம்ம பிரிச்சிடுறோம். டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இவைகள்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒன்லி பிரமிடின் காரங்கள்ல மட்டும்தான், பிரமிடின் பேசஸ்ல ஒன்லி அதுல மட்டும்தான் டிஃபரன்சியேஷன் இருக்கும். இஃப் டிஎன்ஏ தைமின் இஸ் பிரசன்ட், whereas if RNA instead of thymine uracil only present, அதாவது RNAல தைமினுக்கு பதிலா யுராசில் மட்டும்தான் காணப்படும், சரிங்களா? அப்ப ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பென்டோஸ் சுகர் பிளஸ் நைட்ரஜனஸ் பேஸ், இது ரெண்டும் இங்கதான் யோசிங்க. என்ன பாண்டால பிணைக்கப்படுகிறது? N கிளைகோசைடிக் பாண்ட். சோ நைட்ரஜனஸ் பேஸும் பிளஸ் சர்க்கரையும் எந்த பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா N கிளைகோசைடிக் பாண்ட், சரியா? அப்ப நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு. நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் இணைந்ததை தான் நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லிடுறோம். சரி, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன, அதுக்கான டிஃபரன்சியேஷனோட இங்க பாக்குறீங்க நீங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஒரு பென்டோ சுகர், இது வந்து ஒரு பென்டோ சுகர், அது ரிபோ சுகரா இருக்கலாம் அல்லது டிஆக்சி ரிபோ சுகராக இருக்கலாம்.
அது எது கூட இணையுது? ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் கூட இணைந்தா அதை நாம என்ன சொல்றோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்றோம். அண்ட் நியூக்ளியோடைடுன்றது அதே மாதிரி தான் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் ஒரு பென்டோ சுகர் பிளஸ் ஒரு பாஸ்பேட். சரியா? அப்ப நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் இஸ் ஈக்குவல் டு அதை நம்ம என்ன சொல்றோம் நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். இதுதான் நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் வித்தியாசம். அப்ப டிஎன்ஏன்றது எதனுடைய பாலிமர்னு சொல்லலாம்? நியூக்ளியோடைடு சார். நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடுகளுடைய பாலிமர். டிஎன்ஏ இஸ் எ பாலிமர். எதால் ஆனதுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். நியூக்ளியோசைடுகள் அடினோசின் அல்லது டிஆக்சி அடினோசின். தம்பி இது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம்? அடினோசினுக்கும் டிஆக்சி அடினோசினுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே நம்ம மாலிகுலர் பயோ மாலிகுல்ஸ்ல படிச்சிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். அடினோசின் ஒரு நியூக்ளியோசைடு. இது எது எது சேர்ந்தது? அடினைன் பிளஸ் சுகர். என்ன சுகர்? ரிபோஸ் சுகர். அவ்வளவுதான். அடினைன் பிளஸ் ரிபோஸ் சுகர், தட் இஸ் அடினோசின். இதுவே அடினைன் பிளஸ் டிஆக்சி ரிபோஸ் சுகர். இது நீங்க என்ன சொல்லுவீங்க? டிஆக்சி அடினோசின். தட்ஸ் ஆல். புரியுதா? புரியுதா இல்லையா? அப்ப நைட்ரஜன் காரத்தோடு அடினைன்ன்றது ஒரு நைட்ரஜன் காரம், அதனோடு எந்த சர்க்கரை சேர்கிறது? டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை சேர்க்கிறதா அல்லது ரிபோஸ் சர்க்கரை சேர்க்கிறதா என்பதன் அடிப்படையில நாம நியூக்ளியோசைடுகளை சொல்லலாம். ரைட். அதே போலதான் குவானோசின், குவானைன் பிளஸ் ரிபோஸ் சுகர், குவானோசின். சரியா? அண்ட் டிஆக்சி குவானோசின்னா குவானைன் பிளஸ் டிஆக்சி ரிபோஸ் சுகர். புரியுதா? அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். அதே போலதான் சைட்டிடின், சைட்டோசின் பிளஸ் ரிபோஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு சைட்டிடின். இங்கிலீஷ்லயும் சைட்டிடின் தான். இந்த டேர்ம்ஸ்லாம் ரெண்டு பேருக்கும் காமனா தான் இருக்கும், சயின்டிபிக் டேர்ம்ஸ்லாம். அண்ட் டிஆக்சி சைட்டிடின் என்பது டிஆக்சி ரிபோஸ் சுகர் பிளஸ் சைட்டோசின் சேர்ந்தது டிஆக்சி சைட்டிடின். சரிங்களா? ரைட். அண்ட் யூரிடின் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யூரிடின் என்பது என்ன? யுராசில் சார். யுராசில் பிளஸ் ரைபோ சுகர் சார். யுராசில் பிளஸ் ரிபோ சுகர். இங்க டிஆக்சி ரிபோ சுகர் வருமா? வராது சார். இணைது ஆர்என்ஏ. யுராசில் மட்டும் ஆர்என்ல தான் இருக்கு சார். அவ்வளவுதான். அப்ப டிஆக்சி தயமிடின்னா என்ன? தயமின் பிளஸ் டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை. டிஆக்சி ரிபோ சுகர். ஓகே. இங்க ரிபோ சுகர் வருமா? வராது சார். வராது. ஏன்னா டிஎன்ஏல தயமின் மட்டும்தான் இருக்கும். இந்த கான்செப்ட், குட்டி கான்செப்ட் யாருக்காவது புரியலையா? Any doubt? If you have any doubt? No doubt. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்க. இப்ப நான் சொன்னதை இங்க அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரோட நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல அடினைன்ல இருந்து ஆரம்பிப்போம். அடினோசின் அப்படின்றது நான் என்ன சொன்னேன்? இதுதான் அடினைன். இதுதான் என்னது? அடினைன். சாரி இங்க குறிச்சிட்டுனா இங்க பாருங்க. இதுதான் என்னது? அடினைன். இதுதான் அடினைன் என்ற நைட்ரஜனஸ் பேஸ். இது என்ன சுகர்? ரிபோஸ் சுகர். ரிபோஸ் சுகர். சரிங்களா? இங்க பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். ரிபோஸ் சுகர். அப்ப அடினைன் பிளஸ் ரிபோஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு அடினோசின். அப்ப அடினோசின் என்பது என்னையா? அடினோசின் என்பது என்ன? நியூக்ளியோடைடா நியூக்ளியோசைடா எப்படின்னு சொல்லலாம்? நியூக்ளியோசைடு சார். நியூக்ளியோசைடு. நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு. இதைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். அதே பாருங்க இங்க பாருங்க. குவானோசின், குவானைன் பிளஸ் ரிபோஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு குவானோசின். ஓகே. அண்ட் சைட்டோசின் பிளஸ் ரிபோஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு சைட்டிடின். அடுத்தது யூரிடின், யுராசில் பிளஸ் ரிபோஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு
யூரிடின். இது எல்லாமே யாருக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க? ரிபோஸ் சர்க்கரையோடு இணையக்கூடிய நைட்ரஜன் பேசஸ். ரைட்டா? அடுத்தது வாங்க, இது வந்து அடினைன், இது வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர். டிஆக்சி ரிபோஸ் சுகர். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா இந்த நியூக்ளியோசைடு நாம என்ன சொல்றோம்? டிஆக்சி அடினோசின். டிஆக்சி அடினோசின். அதே போல இது குவானைன், இது டிஆக்சி ரிபோஸ் சுகர். இது ரெண்டும் சேர்ந்தா இந்த நியூக்ளியோசைடு நாம என்ன சொல்றோம்? டிஆக்சி குவானோசின் சொல்றோம். சரிங்களா? அண்ட் இது சைட்டோசின், இது டிஆக்சி ரிபோஸ் சுகர். இது ரெண்டும் சேர்ந்தா டிஆக்சி சைட்டிடின்னு சொல்றோம். அண்ட் இது தயமின், இது டிஆக்சி ரிபோஸ் சுகர். ரெண்டும் சேர்ந்தா டிஆக்சி தயமிடின். புரிஞ்சிச்சா? வேரியஸ் டைப் ஆஃப் நியூக்ளியோசைடு புரிஞ்சிச்சா? எஸ் சார். அவ்வளவுதான்ப்பா. அப்ப நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க ஒன்னும் பயந்துட வேண்டாம். அடினோசின்னா என்ன, டிஆக்சி அடினோசின்னா என்ன, இதுக்கான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க, நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அப்ப there are two types of sugar. ரெண்டு வகையிலான சர்க்கரைகள் இருக்கு. ஒன்னு ரிபோஸ் சுகர், இன்னொன்னு டிஆக்சி ரிபோஸ் சுகர். சரியா? நம்ம புத்தகத்துல சர்க்கரையுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்க மாட்டேன். யூ கேன் டிரா. ஏற்கனவே நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இங்க பாத்துக்குங்க. ஏன்னா வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப டிஎன்ஏல இருக்கிறது அல்லது டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சுகர் இருக்குன்னா ஒரு பென்டோ சுகர் தான் இருக்கு. 5 கார்பன் கொண்ட சர்க்கரைகள் தான் இருக்கு. 5 கார்பன் கொண்டது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் we will start with ரிபோஸ் சுகர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் பிரைன் கார்பன், அதாவது 1வது பொசிஷன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன் அண்ட் 5th கார்பன். சரியா? இது வந்து ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிஜன். அப்ப இங்க பாருங்க, HOH இந்த 2வது கார்பன்ல இந்த பொசிஷன்ல OH தொகுதி இருந்தா அந்த சர்க்கரையை நம்ம ரைபோ சர்க்கரைன்னு சொல்றோம். சரியா? அதுவே அப்படியே இங்க வாங்க, டிஆக்சி ரிபோஸ் சுகர் அப்படின்னா என்னன்னா, இந்த 2வது கார்பன்ல இந்த OH தொகுதிக்கு பதிலா வெறும் H தொகுதி இருந்தா அது என்ன சுகர்? என்ன சுகரியா? ஆமா, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன். சுகரோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். நமக்கு இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, சரிப்பா அடுத்த क्वेश्चन கேட்கிறேன். இது ஒரு டிஆக்சி ரிபோஸ் சுகர். இப்ப இதனோடு நைட்ரஜனஸ் பேஸ் எந்த இடத்துல பாண்ட் ஆகும்? 5வது கார்பனோட சார். எங்கடா 5வது கார்பன்ல? கார்பன் சார். அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன் நம்பர்தா. ஃபர்ஸ்ட் கார்பன் இந்த சைடுல தான், இந்த OH தொகுதியாண்டதான் யார் வந்து இணைவா? நைட்ரஜனஸ் பேஸ். நீங்க சொன்ன 5th கார்பன்ல யார் வந்து இணைவா? பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப் இணைவா. சரியா? இதுக்கான வித்தியாசத்தை ரெண்டுத்துக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? பாஸ்பேட் குரூப் வந்து 5th கார்பன்லயும், நைட்ரஜனஸ் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் இணையும். புரிஞ்சிச்சா? ரைட், பார்த்துலாம். சோ நியூக்ளியோசைடின் 5வது கார்பனின் OH தொகுதியில் பாஸ்போ எஸ்தர் பிணைப்பின் மூலம் பாஸ்பேட் தொகுதி இணைக்கப்பட்டிருக்கும். இது நியூக்ளியோடைடு என்ற பெயர். அப்ப ஏற்கனவே நமக்கு நியூக்ளியோசைடுனா தெரியும். இங்க என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? நியூக்ளியோசைடு தானே. இந்த ஸ்ட்ரக்சர் என்னப்பா? நியூக்ளியோசைடு தானே. இது வந்து நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் சேர்ந்து நியூக்ளியோசைடு. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த சுகர் என்ன சுகர்? டிஆக்சி ரிபோஸ் சுகர் இங்க இருக்கு. இந்த சர்க்கரையுடைய 5வது கார்பன்ல மேல ஒரு OH தொகுதி இருந்திருக்குமா? அதாவது இங்க CH2OH தானே இது. கரெக்டா? இங்க பார்ப்பா, CH2OH கரெக்டா? 5வது கார்பன்ல கூட இந்த OH தொகுதி. இங்க என்ன இணைச்சிட்டு இருக்கு? இதான் என்னது? பாஸ்பேட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்பேட் குரூப்னு சொல்றோம். அப்ப சுகரோடைய 5th கார்பன் பொசிஷன்ல ஒரு பாஸ்பேட் தொகுதி இணைந்திருந்தா, இந்த நியூக்ளியோசைடு பிளஸ் ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். சரியா? அடுத்த क्वेश्चन என்னன்னா, இந்த சுகரோடு பாஸ்பேட் என்ன பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கிறது? எஸ்டர் பிணைப்பு. ஆமா, அந்த எஸ்டர் என்ன சொல்லலாம்? பாஸ்போ எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாண்டு?
எஸ்டர் பாண்டுன்னு சொல்லலாம் அல்லது பாஸ்போ எஸ்டர் பாண்டுன்னு சொல்லலாம். சரியா? இப்ப நமக்கு என்னென்ன பாண்ட் இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? சி இந்த பாண்டுக்கு பேர் என்ன? இது நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர். இந்த பாண்டுக்கு பேர் என்ன? N glycosidic bond சார். N glycosidic bond. ஓகே, அடுத்தது இந்த டிஆக்சிரிபோஸ் இந்த சுகருக்கும் பாஸ்பேட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய பாண்ட் என்ன? பாஸ்போஎஸ்டர் பாண்ட் சார். பாஸ்போஎஸ்டர் பாண்ட். எல்லாருக்கும் புரியுதா? எந்த இடத்துல என்ன பிணைப்பு இருக்கு அப்படின்றது புரியுதாப்பா? எஸ் சார். ரைட், ஓகே. அப்ப கேட்கலாம், நியூக்ளியோசைடுடைய எத்தனாவது கார்பனுடைய OH தொகுதியில பாஸ்பேட் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5th கார்பனுடைய OH தொகுதி. இது ஞாபகம் வச்சு, ரைட்டா? அடுத்தது 2 நியூக்ளியோடைடுகள் 3,5 பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு டை நியூக்ளியோடைடுகளை உருவாக்குகின்றன. அப்ப டை நியூக்ளியோடைடுனா என்ன? 2. கரெக்டா? டை நியூக்ளியோடைடுனா 2. இந்த 2 நியூக்ளியோடைடு எப்படி உருவாகிறது அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப டை நியூக்ளியோடைடு அப்படின்னா ஜஸ்ட் யூ லிசன். இது சுகர், இது பேஸ். சரியா? நைட்ரஜனஸ் பேஸ். சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். இதே மாதிரி சுகர் பிளஸ் நைட்ரஜனஸ் பேஸ், சுகர் பிளஸ் நைட்ரஜனஸ் பேஸ், சுகர் பிளஸ் நைட்ரஜனஸ் பேஸ், சுகர் பிளஸ் நைட்ரஜனஸ் பேஸ். இப்படி இருக்கு ராஜா. இப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த சுகரோடு 5வது கார்பன்ல யார் இணைஞ்சிருக்கா? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கா. யார் இருக்கா? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கா. இந்த பாண்டோட பேர் என்ன? என்ன பாண்டு? எஸ்டர் சார். பாஸ்போ எஸ்டர் பாண்ட். கரெக்டா? பாஸ்போ எஸ்டர் பாண்ட். நீங்க கொஞ்சம் இதை யோசிக்குங்க, இந்த இடத்த பாருங்க. ரைட், இந்த சுகர் இங்க இருக்கு இல்லையா? இந்த சுகர் இப்ப இந்த நியூக்ளியோசைடுக்கும் இந்த நியூக்ளியோசைடுக்கும் 2த்துக்கும் நடுவுல பாஸ்பேட் வரும். சரி, அதாவது இந்த நியூக்ளியோசைடுடைய 5th கார்பன்ல, இந்த நியூக்ளியோசைடுடைய இந்த சர்க்கரையில 3rd கார்பனோடு இந்த பாஸ்பேட் இணையும். அப்ப இங்க யோசித்து பாருங்க, இது ஒரு நியூக்ளியோசைடு, இது ஒரு நியூக்ளியோசைடு. இந்த 2 நியூக்ளியோசைடுக்கும் ஒரே ஒரு பாஸ்பேட் இணைஞ்சிருக்கா? இங்க ஒண்ணு தனியா நிக்குது, அதை விட்டுருங்க. 2த்துக்கு நடுவுல இணைஞ்சிருக்கா? இப்ப இந்த சுகருக்கும் இந்த பாஸ்பேட்டுக்கும் இது என்ன பாண்டு? என்ன பாண்டு இது? பாஸ்போஎஸ்டர் பாண்ட் சார். பாஸ்போஎஸ்டர் பாண்டு. இந்த சுகருக்கும் இந்த பாஸ்பேட்டுக்கு என்ன பாண்டு? பாஸ்போஎஸ்டர் சார். பாஸ்போஎஸ்டர் பாண்ட். அப்ப இந்த பாஸ்பேட், இந்த ஒரு பாஸ்பேட் 2 நியூக்ளியோசைடோட சேர்ந்து எத்தனை எஸ்டர் பாண்ட் இருக்கு இங்க? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் சார். 2. எத்தனை இருக்கு? 2. அதனால மொத்தமா என்ன சொல்றாங்க? 2 நியூக்ளியோடைடுகள். சரியா? இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. 2 நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே எத்தனை பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இருக்கு அப்படின்னா எத்தனை சொல்லணும்? அதாவது பாஸ்போ அங்க இருக்க 2 இருக்கு, 2 எஸ்டர் பாண்ட் இருக்கு. இது 2த்தையும் சேர்த்து நாம என்ன சொல்றோம்? பாஸ்போ டைஎஸ்டர். டைனா 2, டை எஸ்டர் பாண்ட். யாருக்காவது புரியலையா? புரிஞ்சுச்சா? எஸ் சார். இங்க பாத்துக்கோ, என்ன நான் சொல்றது புரியலன்னா பாத்துக்கோ. இது ஒரு நியூக்ளியோடைடுப்பா, நைட்ரஜன் பேஸ், சுகர் பிளஸ் பாஸ்பேட். சரியா? அப்ப சார், இந்த சுகருக்கும் பாஸ்பேட்டுக்கு இடையே இருக்கிறது என்ன பாண்டு? வெறும் பாஸ்போ எஸ்டர் பாண்டு, வெறும் எஸ்டர் பிணைப்பு. அதுவே இங்க பாருங்க, இந்த சுகருடைய 1st பொசிஷன், 2nd பொசிஷன், 3rd பொசிஷன், 4th பொசிஷன், 5th பொசிஷன். சரியா? ஆனா அடுத்த சுகர்ல 1st, 2nd, 3rd, 4th, 5th. இங்க பாருங்க, இந்த சர்க்கரையுடைய 3வது கார்பன், இந்த சர்க்கரையுடைய 5வது கார்பனுக்கு இடையே ஒரு பாஸ்பேட் இணைஞ்சிருக்கிறது, பேக் போன் மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. அதாவது இங்க ஒரு எஸ்டர் பாண்ட், இங்க ஒரு எஸ்டர் பாண்ட். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அந்த 2 பாண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். புரிஞ்சுச்சா? ஒருத்தருக்கு தான் புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. இதுதான் பாத்துக்கோ. பாலிமரின் ரிபோ சர்க்கரையின் 5வது முனையில் ஒரு தனித்த பாஸ்பேட் தொகுதியும், பாலிமரின் மற்றொரு முனையான ரிபோ சர்க்கரையின் 3வது முனையில் தனித்த OH தொகுதியும் கொண்டுள்ளது. இது பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியின்
3' எண்ட் அப்படின்னு சொல்றோம். சார் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தோம்னா உனக்கு புரியும். சரியா? இது பாருங்க, நான் சொன்ன கான்செப்ட் என்னன்றது இங்க புரிஞ்சுக்கோ. சார் 5' 3' நம்ம போறோம். 5' 3'. இப்ப ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டிஎன்ஏ ஸ்டாண்டு, இது டிஎன்ஏ ஸ்டாண்ட். அப்போ ஒரு பக்கம் 5' ஆரம்பிச்சா இன்னொரு பக்கம் எதுல முடியும்? 3' முடியுமா? எஸ் எஸ் சார். ஆமா, ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு படிப்போம். அண்ட் ஆப்போசிட் போலாரிட்டி, எதிர் முனைவுறு தன்மைன்னு சொல்லுவாங்க. இது 3' ஆரம்பிச்சா இது எங்க முடியும்? 5' சார். அப்ப இந்த 5' 3'ன்றது எதை குறிக்குது? எதை குறிக்குது? பாஸ்பேட் தொகுதி எந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கு? அவ்வளவுதான். பாஸ்பேட் பாண்டு, அதாவது பாஸ்பேட் தொகுதி எந்த இடத்துல எந்த கார்பனோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. சி, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. அதே மாதிரி இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. சரிங்க, இங்க பாருங்க. இப்ப இந்த சர்க்கரையோட இது எத்தனாவது பொசிஷன்? 5வது பொசிஷன். கரெக்டா? இந்த 5வது கார்பன்ல யார் இணைஞ்சிருக்கா? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கிறா. அதனால இந்த முனையை நாம என்ன சொல்றோம்? 5' எண்டுன்னு சொல்றோம். புரியுதா? ரைட்டு. அடுத்தது இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப இங்க இது முடிஞ்சிச்சு. 2 நியூக்ளியோடைடுக்கு இடையே இங்க முடிஞ்சிச்சு. இதான தேர்ட் கார்பன், இதான தேர்ட் கார்பன். இந்த தேர்ட் கார்பன்ல தான் இங்க அடுத்தது என்ன இணைஞ்சிருக்கணும்? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கும். அதனால இது 3 எண்டுன்னு சொல்றோம், 3' எண்டுன்னு சொல்றோம். புரியுதா? புரியலையா? புரியுது சார். அப்ப எந்த பொசிஷன்ல பாஸ்பேட் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு அல்லது ஃப்ரீயா இருக்கு அத நாம சொல்லணும். அதுதான் இங்க சொல்றோம். அப்ப ரிபோஸ் சர்க்கரையின் 5வது முனையில் ஒரு தனித்த பாஸ்பேட் தொகுதி, இங்க பாருங்க, ஒரு இண்டிவிஜுவலான பாஸ்பேட் குரூப் எங்க இருக்கு? 5th கார்பன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் பாலிமரி மற்றொரு முனையான ரிபோஸ் சர்க்கரையின் 3வது முனையில் தனித்த OH தொகுதியை கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, தனித்த இங்க வந்து OH தொகுதி இருக்கு. இந்த இடத்துல தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னொன்னு இணைய போகுது. சரியா? அண்ட் இது பாலிநைட்ரேட் சங்கிலியோடைய 3' எண்ட். இதுதான் 3' எண்ட், இது 5' எண்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. அண்ட் இது நம்ம NCERT பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமேஜ். அதாவது இங்க எப்படி இருக்குன்னா, நிக்க வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? மேல. சார் இப்ப நமக்கு இங்க ஹரிசாண்டலா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்படி நீங்க பாத்துக்குங்க. இது நைட்ரஜனஸ் பேஸ், இது நைட்ரஜனஸ் பேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன். இங்கதான் யார் இணைஞ்சிருப்பா? பாஸ்பேட். கரெக்டா? பாஸ்பேட். இந்த இடத்துல யார் இணைஞ்சிருப்பா? சுகர். கரெக்டா? இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா போட்டுட்டே வந்தீங்கன்னா அண்ட் இந்த இடத்துக்கு வரும்போது இங்க ஒரு பாஸ்பேட் வருமா? அது அடுத்து இதோட இணையுமா? கரெக்டா இல்லையா? இத அப்படியே இங்க இப்படி ஹரிசாண்டலா போட்டிருக்காங்க. அதுதான் இந்த இமேஜ். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பாருங்க. அப்ப இங்க பாருங்க, இது ஆக்சிஜன். சரியா? இது வந்து ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். கரெக்டா? இந்த 5th பொசிஷன்ல யார் இணைஞ்சிருக்கா? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கா. இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? அடினைன் சுகர் இருக்கா? கரெக்டா இல்லையா? சாரி, அடினைன் பேஸ் பிளஸ் சுகர் பாஸ்பேட். அதே மாதிரி இங்க யாரு? இதுவும் எந்த பொசிஷன் தான் இது? இது வந்து என்ன பொசிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொசிஷன் யாராஜா? 5th பொசிஷன். என்ன பொசிஷன்? ஃபர்ஸ்ட் பொசிஷன். சரி, இங்கதான் 5th. ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னா ஜாயிண்டா இணைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப டிஎன்ஏ இப்படி இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு பக்கம் 5' இன்னொரு பக்கம் 3'. இந்த இடத்துல ஃப்ரீ 3 ஹைட்ராக்சில் தொகுதி, அதாவது 3வது கார்பன்ல, என்னது? 3rd கார்பன்ல 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், ஒரு தனித்த ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குது. இத நம்ம 3' என்று சொல்றோம்.
இதுவே 5th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இணைஞ்சு இருக்கு, இது 5' தொகுதி 5' எண்டுன்னு சொல்றோம். கரெக்டா? இப்ப புரியுதா? எஸ் சார். இதுதான். இப்போ ஒரு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலி இருந்தா நம்ம ஏன் சார் 5 பிரைம்னு போடுறோம் 3 பிரைம்னு போடுறோம் அப்படின்னா அர்த்தம் 5' எண்டுல, அதாவது 5வது கார்பன்ல பாஸ்பேட் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த 3' அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது கார்பன்ல OH தொகுதி மட்டும்தான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இது மேபி அடுத்த சங்கிலி இதோட கண்டினியூவா இருந்தா இங்க பாஸ்பேட்டோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட்டா? ரைட். பாலிநியூக்ளியோடைடின் புறச்சட்டகத்தை அமைப்பது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் ஆகும். அதாவது if one polynucleotide chain அதோட பேக் போனா யார் இருக்கா, அதாவது தண்டுவோட முதுகு தண்டு மாதிரி இருப்பது யாருன்னா சுகர் பிளஸ் பாஸ்பேட். சரியா? ஒரு சர்க்கரையும் பாஸ்பேட் தொகுதியும் என்னவா இருக்கு? the backbone of a polynucleotide chain is formed due to sugar and phosphate. அப்போ ஒரு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியோடைய முதுகு புறத்தை அல்லது புறச்சட்டகத்தை அமைப்பது எதுனா சர்க்கரையும் பாஸ்பேட்டும் தான். இதுதான் ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். எப்படி நீட்டா இருக்கு. இப்போ இது 5' and 3' இந்த முனையில தான் இருக்கு. இதனுடைய பேக் போன் யார் யானா இந்த நைட்ரஜனஸ், சாரி இங்க பாருங்க, சுகர் பிளஸ் பாஸ்பேட், சுகர் பிளஸ் பாஸ்பேட். அப்ப இப்படி போடுவீங்க, நீங்க இப்படி போடுவீங்க, இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நடுவுல யார் இருக்கா? நைட்ரஜன் பேஸ் வந்துருவா, நைட்ரஜன் பேஸ் வந்துருவா. அண்ட் இந்த இடத்துல யார் சார் இருக்கா? இங்கதான் யார் இருக்காரு? சுகர் பிளஸ் பாஸ்பேட், சுகர் பிளஸ் பாஸ்பேட். அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியுடைய பேக் போனா இருப்பது யாருன்னா பேஸும், சாரி சர்க்கரையும் பாஸ்பேட்டும். பேஸ் கிடையாது, அது சென்டர்ல இருப்பாங்க. ஓகே. அண்ட் RNAவில் ஒவ்வொரு நியூக்ளியோடைடிலும் உள்ள ரைபோ சர்க்கரையின் 2வது இடத்தில் கூடுதலான OH தொகுதி அமைஞ்சிருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். In RNA every nucleotide reside as an additional OH group present at 2nd position in the ribose. அதான் நமக்கு தெரியும். ஏற்கனவே இங்க பாருங்க, இந்த இடத்துல 1வது கார்பன் 2வது கார்பன், இந்த 2வது கார்பன்ல கூடுதலா OH தொகுதி, ஹைட்ரஜன் தொகுதிக்கு பதிலா OH தொகுதி இருக்கிறது. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ரிபோ சுகர் RNAல அப்படி இருக்குன்னு சொல்றோம். சரிங்களா? அதைத்தான் இந்த பொசிஷன் தான் நம்ம சொல்றோம். 2வது கார்பன்ல OH தொகுதி. மேலும் RNAவில் தைமினுக்கு பதிலாக யுராசில் காணப்படுகிறது. அண்ட் இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் யுராசில் இஸ் பிரசன்ட் இன் RNA. The other name for thymine, that is 5-methyl uracil. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்ல வரக்கூடிய பொசிஷன். அதாவது தைமின்னு கொடுக்காம இப்ப பாருங்க, அடினைன் அடினைன் பின்வருவனவற்றுள் எதனோடு இணையும்? இதான் கேள்வி. அடினைன் பேர் வித் அடினைன் எதனோ 2 பாண்டோட இருக்கு, எதனோடு இணையும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்கப்பா. அப்ப ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குவானைன், செகண்ட் ஆப்ஷன் சைட்டோசின், தேர்ட் ஆப்ஷன் யுராசில், ஃபோர்த் ஆப்ஷன் 5-methyl uracil. எதுப்பா ஆன்சர்? 5-methyl uracil சார். இங்க தைமைடினுக்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்காங்க? 5-methyl uracil கொடுத்திருக்காங்க. சோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப தைமினுடைய கெமிக்கல் நேம், ஆல்டர்னேட் கெமிக்கல் நேம் என்ன, அனதர் கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா 5-methyl uracil. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆப்ஷன்ல ரெண்டுமே கேட்டா எப்படி சார் ஆன்சர் பண்றது? எப்படிமா? அப்படி ஒரு கேள்வியே வராது பாப்பா. 2 ஆப்ஷன்ல கொடுக்க வந்தாங்கன்னா 3வது ஆப்ஷன் போத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். சரியா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க சார். டிஎன்ஏ என்பது உட்கருவில் காணப்படும் ஒரு அமிலத்தன்மை கொண்ட பொருள் என கண்டறிந்தவர் ஃப்ரெடரிக் மெய்ஷர். சரியா? டிஎன்ஏ as an acidic nature. இது கேட்கலாம்டா, டிஎன்ஏ வந்து அமிலத்தன்மை கொண்டதா காரத்தன்மை கொண்டதா அப்படின்னு கேள்வி வருந்தா அதுக்கு பதில் அமிலத்தன்மை. So DNA as an acidic substance present in nucleus was first identified by
ஃப்ரெட்ரிக் மெய்சர் முதல்ல டிஎன்ஏ அப்படின்றது ஒண்ணு உட்கருக்குள்ள இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சவர் 1869 ஃப்ரெட்ரிக் மெய்சர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். இவர் என்னன்னு பேர் வச்சார்? டிஎன்ஏன்னு ஒரு பேர் வைக்கல, டிஎன்ஏன்னு இவர் சொல்லல. அதுக்கு என்ன பேர் வச்சாருன்னா நியூக்ளின் அப்படின்னு பேர் விட்டார். சரியா? ஃப்ரெட்ரிக் மெய்சர் டிஎன்ஏவுக்கு என்ன பேரை வச்சாரு? நியூக்ளின். நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறதால நியூக்ளின் அப்படின்னு பேர் வச்சார். சரிங்களா? அண்ட் தொழில்நுட்ப வசதிகள் குறைந்த அக்காலத்தில் டிஎன்ஏ பற்றிய ஒரு தெளிவான அமைப்பை விளக்குவதில் பெரும் தொய்வு ஏற்பட்டது. அந்த காலத்துல 1869 பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பே, நல்ல ஒரு மைக்ரோஸ்கோப்பே ஒரு இன்வென்டட் ஆகாத காலம். சரியா? அந்த டைம்ல, அதாவது நல்ல மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி உருவாகாத காலத்துல யாரும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கரெக்டான அசம்ஷனுக்கு வரல. ஒரு இதுவும் சொல்றாங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப ஏன் ஸ்லோவா ஆச்சு அந்த ஸ்ட்ரக்சரை வரையறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போதுமான தொழில்நுட்ப வசதிகள் அங்க இல்லை என்பதுதான் அர்த்தம். சரியா? ரைட். 1953 இந்த இயர் ஆஃப் 1953 வாட்சன் மற்றும் கிரீக், யாரு? வாட்சன் மற்றும் கிரீக் வில்கின்ஸ் மற்றும் பிராங்க்லின் எக்ஸ் கதிர் கொண்டு ஆய்வு செய்து எடுத்த புகைப்படத்தின் அடிப்படையில் இரட்டை சுருள் இழை மாதிரியை வடிவமைத்து வெளியிட்டனர். அதாவது இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்குப்பா. அதாவது என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின். யாருங்க? வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் என்ன பண்ணாங்க? அதாவது மாரிஸ் வில்கின், சரியா? அவரோட முழு பேர் வந்து மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லினுடைய முழு பேர் வந்து ரோஸ்லின் பிராங்க்லின். இவங்க என்ன பண்ணாங்க? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலமா எக்ஸ் கதிர்களை கொண்டு இவங்க வில்கின்ஸும் பிராங்க்லினும் என்ன பண்ணாங்க? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ் கதிர் டிஃப்ராக்ஷன் இமேஜை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த வாட்சன் அண்ட் கிரீக் என்ன பண்ணாங்க? அந்த வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் தந்த அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் இமேஜை வச்சுதான் டிஎன்ஏவுடைய டபுள் ஹெலிக்ஸ் மாடலை, இரட்டை சுருள் மாதிரிய வெளியிட்டு அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் கூட வாங்கினாங்க. ஆனா அதுக்கு அடித்தளமிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு? டிஎன்ஏவோட இரட்டை சுருளுக்கு அடித்தளமிட்டவர் யாரு தான்? பேஸ் போட்டவர் யாரு? அவரு கடகால போட்டு விட்டாங்க. வாட்சன் கிரீக் வந்து பில்டிங்கே கட்டிட்டாரு, முடிஞ்சு போச்சு. சரியா? அதனால வாட்சன் கிரீக் தான். அப்புறம் நம்ம என்ன சொல்ல வந்துட்டோம்? சோ டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை யாரு கொடுத்ததுன்னு நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? வாட்சன் அண்ட் கிரீக். ஆனா அதுக்கு பேஸ் யாரா கொடுத்தது? யாரு அதுக்கு பேஸ் யாரு கொடுத்ததுன்னா வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் தான். சரிங்களா? ரைட். இந்த இரட்டை சுருள் அமைப்பு மாதிரி அமைப்பு மாரிஸ் வில்கின்ஸ் மற்றும் ரோஸ்லின் பிராங்க்லின் ஆகியோரின் எக்ஸ் கதிர் விளிம்பு தரவுகளின் அடிப்படையில் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா, எக்ஸாக்டா சொல்ல போனா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா அதனுடைய அத பேஸா கொண்டுதான் வாட்சன் அண்ட் கிரீக் வந்து என்ன பண்ணாங்க? இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை கொடுத்தாங்க. இவர்களது கருத்துக்களின் அடையாளமாக விளங்குவது இரு பாலி நியூக்ளியோடைடு சங்கிலிகளுக்கு இடையில் கார இணைகள் அமைந்திருக்கிறது. அப்படி என்ன சொல்றாங்க? டபுள் ஹெலிக்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு, ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் தர் ப்ரொபோசிஷன் வாஸ் பேஸ் பேரிங் பிட்வீன் டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு செயின்ஸ். என்னடா சொன்னாங்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ல அப்படின்னு பாருங்க. இப்படி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ரோஸ்லின் அண்ட் பிராங்க்லினுடைய எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த டேட்டா என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, இது ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். கரெக்டா? பாலிநியூக்ளியோடைடு செயின். அண்ட் இது ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். கரெக்டா? ரெண்டு பாலிநியூக்ளியோடைடு செயின் தானே? எஸ் சார். அவங்க என்ன சொல்லிட்டாரு? இவங்களோட இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின், இது ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். இது ரெண்டுத்துக்கும் இடையில பேஸ் பேரிங் இருக்கு. ரெண்டுத்துக்கும் இடையில பேஸ் பேரிங் இருக்கு. புரியுதா இல்லையா? அப்படின்னு இவரோட இமேஜ்ல கரெக்டா கிளியர் கட்டா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ல இருந்ததால இத காப்பி அடிச்சு நம்மால் என்ன பண்ணிட்டான்? வாட்சன் அண்ட் கிரீக் இதோட டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரே கொடுத்துட்டான்டா. இதான்டா டேட்டா.
சரியா? நீங்க பாருங்க, இவர்தான் ரோசலின் பிராங்க்லின். சரியா? ரோசலின் பிராங்க்லின் applied this X-ray diffraction pattern which triggered the idea that DNA was helix. DNA இரட்டை சுருளா இருப்பதற்கு ஒரு ஐடியாவை தந்தது யாருன்னா ரோசலின் பிராங்க்லினுடைய அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தான் கொடுத்தது. சரியா? இங்க பாருங்க, இதுதான் வாட்சன் கிரீக் தந்த டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸா லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸா? வலது பக்க சுருள் அமைவா இடது பக்க சுருள் அமைவா? வாட்சன் கிரீக் வலது பக்க சுருள் அமைவு. ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். சரியா? ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் இப்படிதான் இருக்கு. சரி, இப்படி இருந்து ஆரம்பிக்கிறதால ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வாட்சன் கிரீக் தந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். எர்வின் சர்காப் அடுத்து ஒரு சயின்டிஸ்டா. எர்வின் சர்காப் இவர் தான் ஃபேமஸான சர்காப் ரூலை வெளியிட்டவர். சர்காப், சார்காப், CHARGAP, சார்காப். ஓகேயா? இவர் தான் எதை கொடுத்திருக்காருன்னா சர்காப் விதி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான விதி, ஃபேமஸான விதி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா, சர்காப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடினைன் மற்றும் தைமின் விகிதம் குவானைன் மற்றும் சைட்டோசின் விகிதத்திற்கு நிலையானதாகவும் சமமானதாகவும் இருக்கும். என்ன சொல்ல வராருங்க? என்ன சொல்ல வராரு சொல்லுங்க பார்க்கலாம். சர்காப் என்ன சொல்லிட்டாரு? அடினைன் தைமினுடைய ரேஷியோ குவானைன் சைட்டோசின் ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி போட்டுக்கலாம். அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். கரெக்டா? GCAT இது கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் தைமின் 50% இருந்தா குவானைன் சைட்டோசின் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 50% சார். இதுதான் அவர் சொன்னார். யார் சொன்னாரு? சர்காப் சொன்னார். சரியா? அப்ப அடினைன் வந்து தைமினோட பேர் ஆகுது, குவானின் வந்து சைட்டோசின் பேர் ஆகுது. இந்த ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ எப்படி இருக்கும்? சமமானதாக இருக்கும். சரியா? சர்க்கமாகதாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்க. சர்காப் ரூலோடைய பிரகாரம். சோ சர்காப் விதி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பியூரின் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் பிரமிடின். பியூரின் காரங்கள் எப்பொழுதும் பிரமிடினோடு தான் இணையும், பைரிமிடினோடு தான் இணையும். இது ஃபர்ஸ்ட் ரூல். சரியா? ரெண்டாவது ரூல், அடினைன் என்ற பியூரின் தைமினோடு தான் இணையும் வித் தி ஹெல்ப் ஆஃப் 2 ஹைட்ரஜன் பாண்ட். அண்ட் மூணாவது, குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினோடு தான் இணையும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். கரெக்டா? கரெக்டா? அண்ட் அடுத்தது, இந்த பியூரினுடைய ரேஷியோ பைரிமிடினுடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கும். இதை வச்சே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம கரெக்டா பார்க்கலாம். சரியா? பின்னாடி அதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரூல் புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? சர்காப் என்ன சொன்னாருன்னு புரியுதா? Yes, sir. சரி, இப்ப நீங்க இந்த ரூல் இப்ப இதை மட்டும் பேசிக்கா வச்சுப்போம். அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின், அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின். சரி, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட மாதிரி தான் இருக்கும். இஃப் சைட்டோசின் இஸ் 20%, if cytosine is 20%, what is the percentage of thymine? If cytosine is 20%, what is the percentage of thymine? அதாவது சைட்டோசினுடைய விகிதம் 20% எனில் தைமின் எவ்வளவு இருக்கும்? சரியா? எப்படி போறது சொல்லுங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணிக்கணும்? ரூல் அப்ளை பண்ணிக்கணும். சைட்டோசின் எது கூட பேர் ஆகும்? எது கூட? குவானைன்மா. இப்ப சைட்டோசின் 20னா குவானைன் எவ்வளவுதான் இருக்கும்? 20 தான் இருக்கும். அப்ப 20 + 20 = 40%.
அப்ப இங்க பாருங்க, குவானைன் சைட்டோசின் இஸ் ஈக்குவல் டு 40%னா ரிமைனிங் யார் இருப்பா? ரிமைனிங் 60% இருக்கா? அப்ப அந்த 60%ன்றது எதோட விகிதம்? அடினைன் தைமினோட விகிதம் 60%. அப்ப அடினைன் தைமின் சேர்த்து 60%னா இப்ப நான் என்ன கேட்டேன், தைமின் மட்டும் இதுல எவ்வளவு இருக்கும்? 30%. புரியுதா? எஸ், இது யாருன்னா புரியலையா? யாருக்காவது புரியலையா? இது கூட நீட்ல கேள்வி வந்திருக்குப்பா, பாத்துக்குங்க. சோ அப்ப இத வச்சு இந்த நைட்ரஜன் காரங்கள் சர்காப் ரூலை வச்சே கேள்வி கேட்கலாம். சோ பி ரெடி. இந்த கார இணைகள் பாலிநியூக்ளியோடைடு சங்கிலிக்கு ஒரு குறிப்பிட்ட தனித்தன்மை அளிக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, the base pairing, அங்க கார இணைகள்னு வருது இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும், ஒரு படிக்கட்டு மாதிரி வருது கார இணைகள். a very unique property to the polynucleotide chain. இது ஒரு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலிக்கு ஒரு தனித்தன்மையை இந்த கார இணைகள் தருகிறது. இரட்டை இழைகளில் ஒரு இழையின் கார வரிசை மற்றொரு இணை கார இழையை நிரப்பக்கூடியது. அதாவது காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், அதுதான் இங்க சொல்றாங்க. they are said to be complementary to each other. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க அடினைன் இருந்தா தைமினோட இணையும், குவானைன் இருந்தா சைட்டோசினோட இணையும், சைட்டோசின் இருந்தா குவானைனோட இணையும். அதுதான் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அதாவது ஒரு இழையின் கார வரிசை தெரியுமானால் மற்றொரு இழையின் கார வரிசையை அதாவது சரியாக கணித்து கூற முடியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, if the sequence of bases in one strand is known, then the sequence in other strand can be predicted. அப்ப நம்ம ஒரு predict பண்ணி பார்க்கலாமா? இப்ப நான் ஒரு இழையை நான் இங்க போடுறேன். இது ஒரு இப்படி போட்டுறேன். இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட். இது 5 பிரைம், இது 3 பிரைம். இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத, இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேசஸை நீங்க பார்க்கலாம். அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், குவானைன், சைட்டோசின், அடினைன், தயமின், அடினைன், குவானைன், சைட்டோசின், இப்படி இருக்குயா. இது ஒரு ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க. இது ஒரு இழை, இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டு. இதனுடைய காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் எப்படி இருக்கும்? இதனுடைய காம்ப்ளிமெண்டரி, அதுக்கு சமமான ஒரு இன்னொரு இழை இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கும் சொல்ல பார்க்கலாம். இந்த எந்த பிரைம் வரும்? 3-5-5. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதோட காம்ப்ளிமெண்டரி என்ன? இதோட காம்ப்ளிமெண்டரி என்ன? இதோட காம்ப்ளிமெண்டரி குவானைன், அடினைன், சைட்டோசின், குவானைன், தைமின், அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன். புரியுதா? அப்ப நமக்கு ஒரு இழை கொடுத்துட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஸ்டாண்டுன்னு கொடுத்தா நீங்க வரைஞ்சிடலாம். இது யாருக்கா டவுட் இருக்கா? சி, இது ஒரு டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டு, இது அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். என்ன சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சுன்னா நான் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பேன், அது நீங்க இது பண்ணி தரணும். இது அண்டர்ஸ்டுடா? புரிஞ்சிச்சா? ரைட், ஓகேப்பா. ஓகே, இப்போ நமக்கு ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க. இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டுல இருந்து இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டு ரெண்டு இதுவா சொல்லுவோம். ஒன்னு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, இன்னொரு ஸ்டாண்டு என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டு. கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? எஸ் சார். வார்பு இழை. என்னது?
வார்பு இழை, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, நிரப்பு இழை, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க. இப்ப நீங்க பாருங்க, இது நமக்கு டிஎன்ஏ வந்துருச்சுங்க. இதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ படி எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. என்னது, ஒரு எம்ஆர்என்ஏ படி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இதான் எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இதோட பேஸ் பேரிங் எனக்கு சொல்லுங்க. யுராசில், சைட்டோசின், சைட்டோசின், குவானைன், அடினைன், அடினைன், சைட்டோசின், சைட்டோசின், குவானைன், யுராசில், யுராசில், தைமைன், தைமைன் எப்படி வரும்? இங்கதான் தைமைன் அடினைன், அடினைன், யுராசில், சைட்டோசின். புரியுதா? நம்ம ஏன் இங்க யுராசில் போடுறோம்? அவ்வளவுதான்டா தம்பி, அவ்வளவுதான். அப்ப எந்த இழை நீங்க எழுதுறீங்க, என்ன இழை கொடுத்து உங்களை என்ன இழை கேக்குறாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம புரிய முடியும். டிஎன்ஏல இருந்து, அப்ப வார்பு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுக்கிறதுனா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஓ ஆர்என்ஏ இங்க தைமின் நம்ம போடக்கூடாது, யுராசில் போடணும் அப்படின்ற கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ட்விஸ்டிங்கே இங்கதான் இருக்குது. மாலிகுலார் பேசிஸை பொறுத்த மட்டும் ட்விஸ்ட் வைக்கிற இடமே இதுதான். ஓகேவா? அண்ட் இப்படிதான் நம்ம எழுதணும். நம்ம பின்னாடி எப்படி நடக்குது அப்படின்றது டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஓகேவா? சரி. டிஎன்ஏவில் ஒரு இழை வார்பு இழையாக செயல்பட்டு புதியதொரு டிஎன்ஏ இழையை உருவாக்குகிறது. இதுதான் நமக்கு முக்கியம். சரியா? அப்ப டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் ஒரு ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். இது வந்து புரிஞ்சுக்கோ. சரியா? அதாவது டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட். சரியா? அப்ப ஒரு புதிய இழையை யாரா உருவாக்குறது? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தாங்க உருவாக்கணும். அந்த புதிதாக உருவான சே டிஎன்ஏக்கள் பெற்றோர் டிஎன்ஏவை ஒத்ததாக காணப்படும். அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் புதுசா உருவாகுது, அதே இன்னொரு டிஎன்ஏ உருவாக்குன்னு வச்சுக்கோ. இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, யாருன்னா தெரியுமா? எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். பாதி பழமை பேணும் பெருக்கம், கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வார்த்தைய? இப்படி வந்துடும். ஓகே, இப்படி. அப்ப இந்த இழைக்கு இப்ப இங்க அடினைன்னா புதுசா உருவாகிற இழை தைமின் இருக்கும், இங்க குவானைன்னா சைட்டோசின் இருக்கும். அதே மாதிரி அப்ப இது வந்து சே டிஎன்ஏ. இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, டாட்டர் டிஎன்ஏ. இது வந்து பேரண்ட் டிஎன்ஏ. அப்ப பேரண்ட் டிஎன்ஏவுக்கு என்ன இருக்கோ அதுக்கான ஆப்போசிட் பேரிங் இதுல இருக்கும்னு அர்த்தம். சரியா? ஜெனெட்டிக் மெட்டீரியல் அல்லது டிஎன்ஏ பேஸ் பேரிங் இப்படிதான் இருக்கும். அப்ப புதிதாக உருவான சே டிஎன்ஏக்கள் பெற்றோர் டிஎன்ஏவை மாதிரியே, பெற்றோர் டிஎன்ஏ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாற்றம் கிடையாது. இங்க பாருங்கப்பா, இப்ப ஒரு பழைய டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு புதிய டிஎன்ஏ ஸ்டாண்ட் உருவாகுது. இது வந்து ஓல்டு டிஎன்ஏ, என்னது பழைய டிஎன்ஏ 3' 5' முனையில இருக்கு. இது கிட்ட இருந்து ஒரு நியூ டாட்டர் டிஎன்ஏ இங்க வருதுங்க. 5' 3' இருக்கு, இங்க கொடுத்துருக்காங்க பாத்துக்கோ. இது ஓல்டு டிஎன்ஏ, இது டாட்டர் டிஎன்ஏ ஆர் நியூ டிஎன்ஏ. இங்க பாருங்க, இங்க சைட்டோசின்னா பேரிங் எப்படி இருக்கும், குவானைன். தைமின்னா அடினைன், தைமின்னா அடினைன், அடினைன்னா தைமின், குவானைன்னா சைட்டோசின், தைமின்னா அடினைன், குவானைன்னா சைட்டோசின், அடினைன்னா தைமின். இப்படிதான் புதிய டாட்டர் டிஎன்ஏ உருவாக்கப்படும். புரியுதா? எஸ் சார். ரைட். அடுத்தது வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரே நிமிஷம்.